ஒரு நூதன அபாயகரமான திருட்டு நடைபெற்று வருகிறது. அது என்னவென்றால், விவசாயிகளுக்கு வழங்கக்கூடிய உரம், யூரியா, சகலவிதமான பொருள்களும் அநேகமாக கேரள பார்டர் அருகாமையில் இருக்கக்கூடிய கிராமங்களில் நெடுஞ்சாலைத்துறை, மாநகராட்சிக்கு நெடுஞ்சாலைக்கு அருகாமையில் உள்ள இடங்களில் தேடி பிடித்து குடோன் வாடகைக்கு எடுத்து அந்த இடத்திலே யூரியா மூட்டைகளை பதுக்கி நிக்கூடன் நீர் மூலியமாக அதை லாரியிலே சட்டவிரோதமாக எடுத்து சென்று விற்பனை செய்யக்கூடிய காட்சியும் இப்பொழுது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 1 லிட்டர் அந்த கலப்பட உரத்தை கழுவி அதை கெமிக்கல் மூலியமாக எடுத்து 1 லிட்டர் விற்றால் அது 1 லிட்டர் 1200 ரூபாய்க்கு விற்பப்படுவதாக சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் 50 மூட்டை யூரியாவில் 60 லிட்டர் உருவான பாட்டில் தயார் செய்கிறார்கள். இன்னொன்னு ஜெனட்டில் குச்சி, இது ஒண்ணு பெவிக்கால். இதெல்லாம் எங்கே போகிறது? விவசாய ஜெலட்டில் குச்சியும் விவசாயம் ஏற்படுத்துவதில்லை, பெவிக்காலும் விவசாயம் பயன்படுத்தவில்லை. 2 ஆண்டுகளாகிவிட்டது யூரியா கூட்டுறவு சங்கங்களுக்கு வந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஸ்பிக் யூரியா என்பது 2 வருடம் ஆகிவிட்டது. எந்த விவசாயிக்கும் போய் ஒரு யூரியா 1 மூட்டை கேட்டால், 2 மூட்டை கேட்டால், ஆதாரத்தை கொண்டு வா, அதை கொண்டு வா என்று 100 கேள்வி கேட்பார்கள். ஆனால் ஒரு 20,000 மூட்டைகளை பல இடங்களிலே, எங்களுக்கு கிடைச்ச தகவல், தமிழ்நாட்டில் 66 இடங்களில் குடோன் அமைத்து இத்தகைய சட்டவிரோத காரியங்கள் ஈடுபடுவதாக செய்திகள் வந்திருக்கிறது. சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து அவர்களை கைது செய்ய வேண்டும், குண்ட சட்டத்தில் அடைக்கப்பட வேண்டும். அது எந்த நபராக இருந்தாலும் அது இதையெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுத்தான் நாங்கள் மனு கொடுக்க வந்திருக்கிறோம்.